இருக்கா சூடு வச்சு விட்டுறாதக்கா. ஒன்ன வாழ்ந்த காலத்திலேயே என்ன கண்டா அவருக்கு பிடிக்காது. இப்ப பிரிஞ்சாச்சு. அவர் யாரோ நான் யாரோ. வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அவர் தான் போக மாட்டேங்கிறாருல்ல. ஏன் ஏன் அதான் ஏன் ஏன் போக மாட்டேங்கிறாரு? அக்கா இது நானுக்கா என்கிட்ட கேட்டு. சரி சரி. சார விவாகரத்து பண்ண கையோட நீ ஒரு மூலையில கிடந்திருந்தேன்னா அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம இல்லாம இவளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா நீ அப்படி இல்ல, நல்லா இருக்கையில. சாரு கூட இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கையில. அதான் அவருக்கு எப்படி பொறுக்கும். அவருக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல போய் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மாவை சொல்லணும் பாக்கியப்பட்ட மேல அவன் மட்டும் நான் சொன்ன பேச்சு கேட்டு அவன் கூட்டு போகாம இருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்கே வந்திருக்காதுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலி அவங்க கூட்டிட்டு போனது நல்லதுதான். அதனாலதானே இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு வந்தது. இல்லடா அந்த கணேஷ் ஏதாவது பண்ணிட்டே இருந்திருப்பான். சொன்னாரு பாயிண்ட் இருக்குடா, கரெக்டாடா. இருந்தாலும் உங்க அப்பா இருக்கிற முடிவெல்லாம் டிசிஷன்ஸ் எல்லாம் சரியில்லடா. எல்லாமே பிரச்சனை தான் முடியுது. அதான் உனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சவே பிஹேவ் பண்றான். இப்படா இருக்கு அப்பா போதும். இன்னும் எவ்வளவு நாள் தான் அம்மாவை பத்தி இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க? என்னடா இந்த எல்லா பிரச்சனைக்கும் பாக்கியதுலடா காரணம். பாருங்க, ஆனா இவன் சொன்ன மாதிரி இந்த கன்ஃபியூஷனால தான் ஒரு சொல்யூஷனே கிடைச்சிருக்கு. இதான் சான்ஸ். சும்மா எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. 1ஆம் தேதியில இருந்து வாடகையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாமா, இங்க நடந்த எல்லா